சொல்லப்போனா கரூர் சம்பவம் கடந்த 27ஆம் தேதி டிவிகே தமிழக வெற்றி கழக மாநாடு வந்து ரோட் ஷோ நடத்திருந்தாங்கல்ல. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 41க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துட்டாங்க மற்றும் 80க்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்து இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். இதனால வந்து பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் மற்றும் குஷி ஆனந்த் இவங்களை வந்து ரெண்டு பேர்த்தையும் கைது செய்யறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு போலீஸ் வந்து தேடிட்டு வராங்க. இந்த தருணத்துல குஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல தகவல் இருக்கிறதாகவும் அவரை வந்து கைது செய்ய போலீஸ் வந்து விரைந்து இருக்கிறதாகவும் சமூக வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா அவரை கைது பண்ணா அதுக்கப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட பாதுகாப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒய் பிரிவு வந்து கொடுத்திருந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒய் பிளஸ்ஸா கொடுங்க இல்லைன்னா ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜய் தரப்புல இருந்து வந்து ஒரு மனு வந்து கோரிக்கை விடுது. அதை வந்து எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா தீர எல்லாத்தையும் விஷயத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கிற தருணத்துல இந்த கரூர் சம்பவத்தினால மற்ற கட்சியினர் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோவா இருக்கட்டும் ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சியினருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா குறிப்பா ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல 4 மற்றும் 5 இந்த 2 நாட்கள்ல வந்து ஏதாவது ஒரு நாட்கள் வந்து ஒரு நாங்க எங்களோட ரோட் ஷோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனா கரூர் சம்பவத்தை வந்து கருத்தில் கொண்டு இன்னுமே அதுக்கு வந்து ஒரு பதில் வந்து கொடுக்கவே இல்லை. அதாவது நீங்க நடத்துங்க நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்காத தருணத்துல இருந்த வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா அதை விசாரிச்சவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து கொஸ்டின் பண்ணதால 4-5 தேதியில வந்து நாங்க ரோட் ஷோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து ஒரு அறிக்கையை வந்து முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறையில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல கண்டிப்பா கூடக்கூடாது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பொது இடத்துல இப்போதைக்கு கூடுவதற்கான அனுமதி யாருக்கும் இல்ல அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் பட்டா இட உரிமை பெற்ற இடத்துல வந்து நீங்க இவங்களோட பரப்புரையை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க. எதனால வந்து தனிப்பட்ட உரிமைனா தனிப்பட்ட ஒரு ஆளோட ஒரு கிரவுண்டோ இல்ல அவங்களோட சொந்தமான எல்லாம் வந்து அதிக பரப்புல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஏடிஎம்கேவோட தேர்தல் பரப்புரையை வந்து மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்திருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2000 அல்லது 3000ற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. இது சார்பா ஏடிஎம்கே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா 2000-3000 பேர் மட்டும் கூடுற அளவுக்கு மீட்டிங் போடுற அளவுக்கு வந்து அதிக மக்களை வந்து பார்க்கணும். அப்பதான் வந்து தேர்தல் பரப்புரை வந்து எல்லாத்துக்கும் செல்லும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏடிஎம்கே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க விடமா 2000-3000 பேர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உள் வாக்குவாதத்திலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன காவல்துறையில இருந்து பதில் கொடுப்பாங்க, இபிஎஸ் தரப்பினர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வாகனத்தை பறிமுதல் செய்ய கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து கரூர் போனாங்கல்ல அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைடுல வர ஒரு 2 வீலர் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில அடிபடுற காட்சி வந்து சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்துல எல்லாத்துலயுமே வந்து அதிகமா பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. அதனால ஹிட் அண்ட் ரன் அந்த வழக்கு பதிவு செஞ்சு விஜயோட வாகனம் அதாவது அவரோட கேரனை வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண சொல்லி போலீஸுக்கு வந்து நிபந்தனை கொடுத்திருக்காங்க. இதனால ஒய்பிரிவு வந்து அதிகப்படுத்தினாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட விஜய் வசிக்கிற இடத்தை சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்ப இவங்க சொன்ன மாதிரி வாகனத்தை கைப்பற்றப்ப ரசிகர்கள் வந்து சூழ்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுனால முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஃபுல்லா அதிகமா குமிச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால அந்த இடத்துலயே ஒரு பரபரப்பா தான் இருக்கு. இன்ன வரையும் வாகனத்தை வந்து கைப்பற்றியதா போலீஸ் அறிக்கையில இருந்து வெளியே வரல. அவங்க எப்ப பண்ண போறாங்க என்ன ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்ததா அதை பார்க்கணும். இந்த சம்பவத்துக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் நோக்கத்தோட ஒருவர் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரூர்ல நடந்த சம்பவத்தை வந்து காமிச்சு அரசியலை வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை வந்து அவர் உறுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கேட்டிருந்தார்ல ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஜெட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது ஒய்னா என்ன ஒய் பிளஸ்னா என்ன ஜெட் அப்படின்னா என்ன இந்த பாதுகாப்பு பிரிவுலாம் யாருக்கு தருவாங்க எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஸ்மாலா ஒரு சிறிய கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் பிளஸ் அதாவது இப்ப விஜய்க்கு வந்து கொடுத்திருக்கிறது ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து கொடுத்திருக்காங்க. ஒய் பிளஸ் பாதுகாப்புனா என்ன அப்படின்னு நம்ம டீடைலா பார்த்தோம் அப்படின்னா ஒய் பிளஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 11 போலீஸ் மற்றும் 5 ஆயுதப்படை கமாண்டோ அவங்கள வந்து கொடுத்துருவாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 16 பேர் வந்து விஜய் கூட வந்து அந்த பாதுகாப்புல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, இது ஒய் அப்படிங்கிறதுனால ஒய் பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் நார்மல் நம்ம போலீஸ் இருக்கும். 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதப்படை போலீஸ் அதாவது மத்திய அரசுல இருந்து வழங்க
வழங்கப்படுற கமௌண்டோ அவங்கள வந்து கொடுத்துருப்பாங்க. இது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, எதனால கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பலருக்கும் தெரியாம தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமா ஒய் Z அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒய்னா என்ன Z என்னன்னு பல மக்களுக்கு வந்து தெரியாது. அது எதனால கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், இரண்டாவது விளையாட்டு வீரர்கள், மூன்றாவது நடிகர்கள், நான்காவது தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர்த்த வந்து இதுக்காக இது பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த VIPs சொல்றாங்களா, அதான் முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து அதிக எந்த விதத்தில் எப்படி அட்டாக் ஆக போகுதுங்கிறது தெரியாம ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு வந்து வழங்குவாங்க. சாதாரண மக்களுக்கு வழங்க மாட்டாங்க. இந்த பிரிவினர் இந்த இப்போ சொன்ன 5 பாயிண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் வழங்குவாங்க. ஓகேங்களா. இதுல Y+ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் வந்து கொடுப்பாங்க. ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 கமாண்டோட முடிஞ்சு டோட்டலாக 11 போலீஸோட 16 போலீஸோட முடிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃபோட ஒரு வாகனமும் கையில் துப்பாக்கி ஏந்தியபடி 24/7 வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த Y+ பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 24/7 வந்து அவங்க கூடவே இருந்து பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதான் Y+. Z பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அண்ட் மு.க. ஸ்டாலின் அண்ட் மு. கருணாநிதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா EPS இவங்களுக்குலாம் ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஸ்பெஷலானது. அதை பற்றி Z பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, அதில் என்னென்ன போலீஸ் எல்லாம் இந்த யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது MHO அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத மதிப்பீடு செய்வாங்க. அவங்களுக்கு எந்த சைடு என்ன அந்த பிரச்சனை ஆயிருக்கு, அதனால இவங்களுக்கு என்ன அட்டாக் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு சர்வே எடுப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. சாதாரணமா எடுத்த உடனே நான் வந்து எனக்கு Y+ பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா கொடுத்துட மாட்டாங்க. மத்திய புலனாய்வுத்துறையிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிவியர் ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு, மக்கள்கிட்ட இருந்தோ இல்ல பொதுமக்களோ இல்ல சமூக விரோதிகளோ இருந்தோ அவங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது, அதுக்கு எந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத மத்திய புலனாய்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செய்வாங்க. இந்த சீரியஸ்னஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளோ சீரியஸ்னஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப அபாயகரமாக இருக்கு அப்படிங்கிற மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மத்திய அரசால வந்து இது கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறிப்பாக வந்து இருக்கு. இது போன்ற உலக அளவிலான செய்திகள் மற்றும் உள்ளூர் செய்திகளுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வீடியோ வந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கோம். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல்ல இருந்து வெளிவருகின்ற ஒவ்வொரு பதிவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கூடவே கிளிக் பண்ணிக்கங்க.